கமலுடைய நேற்றைய பேச்சு 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நடிகர் கமல்ஹாசன் பங்கேற்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பங்கேற்று பேசினார். அப்போ அவர் தன்னுடைய அரசியல் பயணமும் ஒரு பக்கம் திரைப்பட துறையில் நடிப்பது தொடர்பாக பரவலாக வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு நேரடியாக பதில் சொல்லியிருக்காரு. யாருமே இங்கே ஃபுல் டைம் பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது, எல்லாருக்கும் வெவ்வேறு கடமைகள் இருக்கு. அதே வகையில் எனக்கும் வேறு சில கடமைகள் இருக்கு. பொருளாதார ரீதியாக என்னுடைய தேவைகளை நான் தான் பூர்த்தி பண்றேன். முழுக்க முழுக்க கட்சிக்காக செலவு செய்யக்கூடிய அனைத்து பணமும் என்னுடைய தான், என்னுடைய சொந்த உழைப்பிலிருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் என்னுடைய கிளீன் ஹேண்டை மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய வகையில் அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கூட்டணி நிலைப்பாடு தான், மக்கள் நீதி மையத்துடைய கூட்டணி நிலைப்பாடு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருந்தது அப்படின்னா, அண்மை காலத்தில் கமலுடைய நடவடிக்கை அப்படின்றது முழுக்க முழுக்க திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி சார்ந்து இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து பாராட்டி வராரு. இந்த சூழ்நிலை ஈரோடு இடைத்தொகுதி தேர்தலையும் அவருடைய கட்சி மக்கள் நீதி மய்யம் கட்சி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த நிலையில் யாரோட கூட்டணி அமைக்க போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அவர் இடம்பெற போறார் அப்படின்ற தகவலும் இருக்கு. அதை நேரடியாக இது வரைக்கும் கமல்ஹாசன் மறுத்ததும் இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருந்த செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய புதிய தலைவர் கமல்ஹாசன் காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, திமுக கூட்டணிக்கு வருவதுதான் காலத்தின் கட்டாயம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சைனையும் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில நேற்று அவருடைய சமிக்கை எதை நோக்கி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, தொடர்ந்து மத்திய அரசு தென் மாநிலங்களை புறக்கணிக்கக்கூடிய வகையில் செயல்படுது. தொகுதி குறிப்பாக நிதி ஒதுக்கீடு, வரி பகிர்வு இந்த மாதிரி விஷயத்தில் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுது அப்படின்ற நிறைய விஷயங்களை கோடிட்டு காட்டுறது மூலமா அவர் மாநில கட்சிகளை நோக்கி நகர்றார் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. தேசியம் அப்படின்னு வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை களைந்து விட்டு தேசத்தை காப்பது தான் முக்கியம். அதன் காரணமா இந்த கட்சி முரண்பாடுகள் நம்ம கடந்து போக வேண்டிய தேவை இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது மூலமா கூட்டணிக்கு அவர் தயாராக இருக்காரு. ஏற்கனவே கூட்டணி தான் அப்படின்ற நிலைப்பாடு அறிவிச்சிட்டாங்க. இப்போ இதை நோக்கி அவர் பயணப்படுறார் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது.